ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா குழுன்னு சூப்பரான ரோஸ் மில்க் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க்கு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இஃப்தருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதை செய்கிறதுக்கு பேனில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட அகர் அகர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அகர் அகர்ன்றது கடல் பாசின்னு சொல்லுவாங்க தமிழில். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸ்ட்ரிப்ஸாக சேர்க்குறீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி திக்கானதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சாஸ் பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். பாலை இப்போ நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ரோஸ் மில்க்குக்கு பால் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 3 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா கொதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இந்த பாலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், ஏடு எதுவும் இல்லாமல். இப்போ எல்லா பாலையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் 2லேருந்து 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ண முடியும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேணாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு சைடு ரோஸ் மில்க்கும் நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச அகர் அகர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் நைட்டு ஊற வச்ச பாதாம் பிஸ்னி கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நான் கடல் பாசி சேர்த்ததுனால அது சேர்க்கலை. பார்க்குறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த இஃப்தருக்கு நீங்களும் இதே மாதிரி ரோஸ் மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.